அடுத்த 3 மணி நேரத்தில் 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் ராமநாதபுரத்தில் கனமழை பெய்து வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சோனைமுத்தன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சோனைமுத்தன், தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே விட்டு விட்டு பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் அன்றாட பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் சிரமம் அடைந்து வருகின்றனர். குறிப்பாக தென்னிலங்கை கடற்கரை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் எனவும் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ராமநாதபுரம் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் பலத்த மழையும் அவ்வப்போது விட்டுவிட்டு பெய்து வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று அதிகாலை முதலே ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு பலத்த மழையானது பெய்து வருகிறது. நேற்று இரவிலும் அதே போல விட்டுவிட்டு மாவட்டத்தின் அதாவது ராமேஸ்வரம், தொண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இன்று அதிகாலை முதலே பெய்து வருகிறது. மீனவர்களை பொறுத்த மட்டும் மறு அறிவிப்பு வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று 2வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமின்றி இன்னும் அதாவது தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையமானது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.